ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இந்த நாள் நமக்கு மாபெரும் புனிதமான நாள். காரணம், இன்று நாம் திருச்சபை தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. நமக்கு பிறந்த நாள் இருப்பது போல திருச்சபைக்கென்று பிறந்த நாள் இருக்கிறது. அந்த பிறந்த நாள் உருவானது பரிசுத்த ஆவியின் வருகையினால்தான். பரிசுத்த ஆவியின் வருகையில்தான் இயேசுவின் பிறப்பு நிகழ்ந்தது. பரிசுத்த ஆவியின் வருகையில்தான் ஆதி மனிதன் ஆதாம் உயிர் பெற்றான். ஆக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உயிரளிப்பவராக, நம்மை படைக்கிற தந்தை கடவுள் தன்னுடைய ஆவியை தன் மகன் வழியாக கொடுத்து, வார்த்தை என்ற வல்லமை வழியாக கடவுளுடைய வல்லமை ஆவியின் அடிவிலே வந்து மனிதன் உயிர் பெற்றான் என்று பார்க்கிறோம். ஆகவே மனிதன் உயிர் பெற்றதும், மனிதன் பிறந்ததும், நல்ல பண்புகள் பிறப்பதும், நல்ல சமுதாயம் பிறப்பதும், நல்ல திருச்சபை பிறப்பதும் பரிசுத்த ஆவியால் தான் என்பதை நாம் இன்று கொண்டாடுகிறோம். ஆகவே திருச்சபை என்பது அமைப்பு அல்ல, நாம் தான் திருச்சபை, இறைமக்கள் தான் திருச்சபை. ஆக இறைமக்களாகிய நாம் கிறிஸ்தவர்களாக திருச்சபையாக உருவான நாளை, பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறோம். ஆகவே இன்று நம் அனைவருக்கும் ஆன்மீக பிறந்த நாள் என்று கொண்டாடலாம். ஆகவே இந்த நாளிலே நாம் என்ன செய்தியை பெறப்போகிறோம்? இன்று நாம் கனவின் புனித சூசையப்பருடைய 82வது நவநாளை கொண்டாடுகிறோம். சூசையப்பர், அன்னை மரியாள், தூய ஆவியானவர், இயேசு ஆண்டவர், தந்தை கடவுள், இந்த பரிணாமங்களுக்குள் நமக்கென்று ஒரு செய்தியை நாம் பெற்றுச் செல்வது மிக முக்கியம். முதலிலே இந்த விழாவினுடைய பின்னணியை பார்க்க வேண்டும். இயேசு ஆண்டவர் உயிர்த்த பின்பு நாம் பல்வேறு விழாக்களை கொண்டாடினோம். குறிப்பாக இந்த உயிர்ப்பு விழாவை தொடர்ந்து ஆண்டவருடைய விண்ணேற்றம், ஆவியானவருடைய வருகை என்று கடைசியிலே நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை தொடர்ந்து நாம் பல விழாக்களை கொண்டாடினோம். குறிப்பாக இறை இறக்க விழா. ஆண்டவருடைய உயிர்ப்பை தொடர்ந்து வருகின்ற அடுத்த ஞாயிறு இறை இறக்கத்தின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடினோம். அதனைத் தொடர்ந்து நாம் நல்லாயன் ஞாயிறு என்று கொண்டாடினோம். விண்ணேற்ப பெருவிழாவை கொண்டாடினோம். இப்பொழுது நாம் தூய ஆவியானவருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்தும் திருச்சபை நம் விசுவாசத்தின் மிக முக்கியமான விழாக்களாக இருக்கின்ற இயேசுவின் மூவொரு கடவுளுடைய திருவிழா, அதனைத் தொடர்ந்து இயேசுவின் திருவுடல் திருரத்த திருவிழா, கடைசியாக இயேசுவின் திரு இருதய திருவிழா என்று கொண்டாடி பல விழாக்களை ஆண்டவருடைய உயிர்ப்பிலிருந்து இயேசுவின் திரு இருதய திருவிழா வரை நாம் கொண்டாடுகிறோம். இந்த விழாக்கள் நமக்கு சொல்லுகிற உண்மைகளை அறியவில்லை என்றால் இவையெல்லாம் வெளிப்படையான விழாக்களாக நாம் கொண்டாடுவதாக அமைந்துவிடும். ஆகவே இயேசுவினுடைய அந்த உயிர்ப்பை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்ட பல வரங்களை, அவர் இறை இரக்கமாக இருக்கிறார், நல்ல ஆயனாக இருக்கிறார், நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார், அவர் நமக்காக விண்ணேறி சென்றிருக்கிறார், நமக்காக தந்தையிடமிருந்து தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறார், அவர் தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுக்கிறார், அவர் தனி நபராக இல்லை, அவர் ஒரு குழுவாக சமூகமாக தந்தை மகன் தூய ஆவியானவராக இருக்கிறார், அவருடைய இதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அன்பு நம்மையெல்லாம் வழிநடத்தி ஆசிர்வதிக்கிறது என்று இயேசுவின் திரு இருதய பெருவிழாவையும் நாம் கொண்டாடப் போகிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த தூய ஆவியானவர் யார்? இந்த தூய ஆவியானவருடைய விழாவை பெந்தகோஸ்தே பெருவிழா என்று சொல்லுகிறோம். பெந்தகோஸ்தே என்றால் 50வது நாள். யூதர்களுடைய பாரம்பரியத்திலே இந்த 50வது நாள் என்று பெந்தகோஸ்தே விழாவை கொண்டாடினார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இயேசு உயிர்த்த 50வது நாள் இந்த நாள். ஆக இயேசு உயிர்த்த இந்த 50வது நாளிலே, நிறைவான நாளிலே தூய ஆவியானவர் பெரும் வல்லமையோடு இறங்கி வந்தார் என்று நாம் திருத்தூதர் பணி 1 அதிகாரத்திலே படிக்கிறோம். ஆக பெரும் வல்லமையோடு நெருப்பு நாவடிவிலே அப்போஸ்தலர் மீதும் அன்னை மரியாள் மீதும்
ஆண்டவருடைய ஆவி இறங்கி வந்த விழா. ஆக இன்றைக்கு வருகை பாடலிலே அந்த ஆவியின் வல்லமை எங்களை ஆட்கொள்ளுமே என்ற பாடலை பாடினோம். ஆக தூய ஆவியானவர் இன்று மட்டுமல்ல, என்றும் எல்லா அருட்சாதனங்களிலும் நம்மீது இறங்கி வந்து நம்மை ஆட்கொள்கிறார் என்பதை உணர வேண்டிய விழா இந்த விழா. ஆக இந்த விழா நமக்கு சொல்லுகிற, தூய ஆவியானவருடைய விழா நமக்கு கற்பிக்கிற பாடத்தை அறியும் முன்பு இந்த தூய ஆவியானவர் யார், இந்த தூய ஆவியானவரை பற்றி விவிலியம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிவது மிக முக்கியம். நாம் நம்முடைய அன்றாட பக்தி வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்பொழுதும் எதையும் இந்த மூவரு இறைவனுடைய நாமத்தில் தான் செய்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே என்று நாம் ஜெபித்து முடிக்கிறோம், ஜெபத்தை தொடங்குகிறோம். இந்த தூய ஆவியானவர் தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் வருகின்ற வல்லமையாக இருக்கிறார் என்று நம்புகிறோம். ஆக தந்தை கடவுள் தகப்பனாக தமத்திருத்துவத்தின் முதல் ஆளாக இருக்கிறார். இரண்டாவது நபர் இயேசு ஆண்டவர், அவர் தமத்திருத்துவத்தின் இரண்டாம் ஆளாக இருக்கிறார். தந்தையினுடைய ஒரே பேரான மகனாக இருக்கிறார். அவர் மனுவுரு எடுத்து, வாக்கு வடிவில் இருந்தவர் மனுவுரு எடுத்து மரியாளிடம் பிறந்து நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்து விண்ணேறி சென்று தூய ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். ஆக தந்தையைப் போல மகனைப் போல தூய ஆவியானவரும் ஒரு நபராக இருக்கிறார். அவர் தமத்திருத்துவத்தின் மூன்றாம் ஆளாக இருக்கிறார். இந்த மூன்றாவது ஆளுடைய வல்லமை தந்தையினுடைய வல்லமை, மகனுடைய வல்லமை. ஆக நீங்கள் இந்த தூய ஆவியானவர் தான் நாம் தொடக்க நூலிலே முதல் வசனத்தில் பார்க்கிறோம். உலகம் வெறுமையாக இருந்தது, அங்கே தண்ணீர் இருந்தது, தண்ணீரின் மீது தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆக உலகத்தின் தொடக்கத்திலேயே தூய ஆவியானவர் இருக்கிறார். அங்கே தந்தை கடவுள் தன்னுடைய வல்லமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். படைப்பதற்கு தன்னுடைய வல்லமையான வார்த்தை வழியாக தூய ஆவியானவரை கொண்டு படைப்பதை பார்க்கிறோம். ஆக உலகம் படைக்கப்பட்டது இந்த தமத்திருத்துவ கடவுள் தன்னுடைய வல்லமையான ஆவியானவரால் இந்த உலகத்தை படைத்து அதை புதுப்பித்து கொண்டிருக்கிறார், அதை மேலும் மேலும் வளர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதை நாம் தொடக்க நூலிலே 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே மனிதனை கடவுள் ஒரு மண் வடிவிலே செய்து அவனுடைய நாசி துவாரங்களில் அவர் தன் ஆவியை ஊதவே அவன் உயிர் பெற்றான் என்று பார்க்கிறோம். ஆக நாசி துவாரங்களிலே தான் நாம் உயிர் மூச்சானது போய்கொண்டிருக்கிறது. இந்த உயிர் மூச்சு கடவுள் ஊதிய உயிர் மூச்சு. நம்மிடம் இருக்கிற ஆவி கடவுளுடைய ஆவி. ஆகவேதான் புனித பவுலடியார் கொரிந்தியர்கள் திருமுகத்திலே, நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே குடிகொண்டிருக்கிறார் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மிலே ஊதப்பட்டிருக்கிற, நம்மிலே அசைவாடி கொண்டிருக்கிற, நம்மை செயலாக்கி கொண்டிருக்கிற, நம்மை புதுப்பித்து கொண்டிருக்கிற, நம்மை பராமரிக்கிற கடவுளுடைய வல்லமையாக இருக்கிறார். நாம் இதை தொடர்ந்து திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 1லிருந்து 11 வரை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். அங்கே இயேசுவின் சீடர்கள் பயந்து போய், இயேசு இறந்து விட்டார், அவர் உயிர்த்து காட்சி கொடுக்கிறார், ஆனால் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று தெளிவற்றவர்களாய், கலங்கியவர்களாய், குழப்பமுற்றவர்களாய், என்ன செய்வதென்று தெரியாதவர்களாய் இருந்தபோது அன்னை மரியாள், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், என்னோடு இணைந்து இறைவனுடைய வல்லமைக்காக ஜெபியுங்கள் என்று அழைத்ததை பார்க்கிறோம். ஆக அவர்கள் அன்னை மரியாவோடு சேர்ந்து எந்த மேலறையில் இயேசுவோடு பந்தியமர்ந்து ராப்போசனத்தை, கடைசி ராவுணவை கொண்டாடினார்களோ அதே அறையிலே அன்னை மரியாளோடு சேர்ந்து அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தூய ஆவியினுடைய வல்லமை அவர்கள் மீது இறங்குகிறது. இயேசு ஆண்டவர், நான் விண்ணேறி சென்று உங்களுக்கென்று தூய ஆவியானவரை என் தந்தையிடம் கேட்பேன், அவரும் உங்களுக்கு அனுப்புவார், நாங்கள் தூய ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவோம், அவர் உங்களை நிறைவுண்மையை நோக்கி இட்டு செல்வார், அவர் உங்களை ஆற்றல் படுத்துவார், அவர் உங்களுக்கு அறிவுரை வழங்குவார், வழிநடத்துவார், அவர் ஆற்றலாக இருப்பார் என்று அந்த துணையாளரை, ஆற்றலை, வல்லமையை வாக்களித்ததை அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் திருத்தூதர் பணி 2வது அதிகாரத்திலே படிக்கிறோம்.
இந்த தூய ஆவியானவருடைய செயல்களை பற்றி எசேக்கியேல் இறைவாக்கினர் 37வது அதிகாரம் 1-10 வரை நீங்கள் படித்தால் அங்கே பாளையத்திலே உலர்ந்த எலும்புகள் எல்லாம் கிடக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் செத்து போனவர்களுடைய எலும்புகள் எல்லாம் கிடக்கிறது. அந்த எலும்புகள் மீது ஆண்டவருடைய ஆவி இறங்கி வந்தபோது அந்த எலும்புகள் மீது தசை பிடித்து அந்த எலும்புகள் ஒன்றோடொன்று சேர்ந்து அவையெல்லாம் உயிர் பெற்று எழுந்ததை நாம் பார்க்கிறோம். அவை உயிர் பெற்று எழுந்து வருவதை பார்க்கிறோம். ஆக செத்த எலும்புகள் போல நாம் இருந்தாலும், காய்ந்து போன எலும்புகள் போல இருந்தாலும், உலர்ந்து போன எலும்புகள் போல இருந்தாலும், அந்த உயிருள்ள ஆவியானவரை நாம் வேண்டினால், ஆவியானவரே வந்தருளும், எங்களை நிரப்பியருளும் என்று நாம் ஜெபித்து ஆவியின் வல்லமை பெற்றால் நம்முடைய வாழ்க்கையில் தொய்ந்து போய், முடங்கி போய், அடங்கி போய், எல்லாம் ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தாலும் நாம் உயிர் பெற்று எழுவோம், ஆண்டவருக்குள் ஆற்றலோடு இருப்போம் என்பதை எசேக்கியேல் இறைவாக்கினர் 37வது அதிகாரத்தில் 1-10 வரை சொல்வதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரை பற்றி திருத்தூதர் பணியை தவிர வேறு எங்கும் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. ஆனால் யோவான் மட்டும் தன்னுடைய நற்செய்தி 20வது அதிகாரத்தில் உயிர்த்த ஆண்டவர் மூடப்பட்ட அறையில் இருந்த சீடர்களுக்கு கதவு திறக்காத நிலையிலேயே உள்ளே தோன்றுகிறார். தோன்றியவர் உங்களுக்கு சமாதானம் என்கிறார். அஞ்சாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் ஊதினார். அவர்கள் ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள் என்று யோவான் பதிவு செய்வதை பார்க்கிறோம். ஆக நற்செய்திகளில் யோவான் மட்டும்தான் அந்த சீடர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை இயேசு வழங்கினார் என்பதை பதிவு செய்வதை பார்க்கிறோம். இதை நாம் யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 21-22 வரை உள்ள வசனங்களிலே நாம் இதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, இவர் தந்தை கடவுளுடைய வல்லமையாக இருக்கிறார். இயேசு ஆண்டவருடைய வல்லமையாக இருக்கிறார். இயேசு செய்த போதனைகள், புதுமைகள், அவர் உயிரெழுப்பியது, நோயாளர்களை குணப்படுத்தியது, செவிடனை பார்க்க செய்தது, ஊமையனை பேச செய்தது, குருடனை காண செய்தது, இப்படி எல்லாம் இந்த ஆவியின் வல்லமையோடு செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆவியானவர் அன்னை மரியாள் மீது நிழலிட்ட போது அவள் கருவுற்று வாக்கு மனுவாகிற வல்லமை வருகிறது. இயேசு பிறக்கிறார். இயேசு ஞானஸ்தானம் பெற்று வெளியே வந்தபோது அவரை தூய ஆவியானவர் தான் பாலைவனத்திலே வழிநடத்தி செல்கிறார். ஒவ்வொரு முறையும் தூய ஆவியானவர் இயேசுவோடு இருந்து தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்ற மூவரு கடவுள் ஒன்றாயிருந்து இயேசு வழியாக அந்த திட்டம் நிறைவேறச் செய்ததும் தூய ஆவியானவர் தான். ஆக தூய ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை காணத்தான் இயேசு ஆண்டவர், நான் தந்தையிடம் விண்ணேறி செல்ல வேண்டும், நான் போவதனால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆக மொத்த நன்மையாக, கடவுளுடைய மொத்த நன்மையின் உருவமாக இருக்கிறவர் தூய ஆவியானவராக இருக்கிறார். அவர் உங்களை இயேசு போதித்ததையெல்லாம் நினைவூட்டுவார். இயேசு உங்களுக்கு கற்பித்ததையெல்லாம் செய்ய சொல்வார். பவுலடியார் சொல்லுவார், எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், என்ன கேட்டு ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரை என்று நாம் ஜெபிப்பது போல நமக்கு என்ன ஜெபிப்பதென்று கூட தெரியாது, எப்படி ஜெபிப்பதென்று கூட தெரியாது, தந்தை கடவுளை யார் என்று தெரியாது, அவர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் அப்பா தந்தா எனக்கு அவரை கூப்பிடுவீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றால் ஒழிய இயேசுவே ஆண்டவர் என்று உங்களால் அறிக்கையிட முடியாது என்றெல்லாம் பவுலடியார் சொல்வதை பார்க்கிறோம். இப்படி தூய ஆவியானவர் நம் வாழ்க்கையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறார். ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை, இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக, அறிய செய்கிறவராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த தூய ஆவியானவர் ஆற்றலோடு நெருப்பு நடுவிலே வந்தார், காற்று வடிவிலே வந்தார் என்பது நெருப்பும் காற்றும் தூய ஆவியினுடைய அடையாளங்களாக இருப்பதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எலியா குகையிலே இருந்தபோது மெல்லிய தென்றல் காற்றை கண்டார். அங்கே கடவுள் வருவதை, கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். அதுபோல நாம் விடுதலை பயண நூலிலே நெருப்புத்தூண் வடிவிலே கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்தியதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஆண்டவருடைய வல்லமையின் அடையாளங்கள், தூய ஆவியானவருடைய முன்னடையாளங்களாக இருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் தூய ஆவியானவர் யார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்,
எப்படி நம்மை வழிநடத்துகிறார், அவர் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த விழாவிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக தூய ஆவியானவர் ஆற்றலாக இருக்கிறார். பேராயர் ஃபுல்டன்ஷீன் அழகாக சொல்லுவார், தந்தை கடவுள் தன் மகனை பார்க்கிறார், தன்னுடைய ஒரே பேரான மகனை பார்க்கிறார். அவர் நிறைவின் நிறைவாக இருக்கிறார். God the Father sees in Jesus his only begotten son an utter perfection. இப்படி ஒரு நிறைவின் நிறைவை, அழகின் அழகை, மேன்மையின் மேன்மையை, உச்சத்தின் உச்சத்தை தன் மகனில் கண்டபோது அவர் மீது காதல் வயப்படுகிறார். என் மகனை போல நான் எதையும் கண்டதில்லையே, இவர் நிறைவாக, முழுமையாக, அழகாக, ஆச்சரியமாக, புதுமையாக இப்படி இருக்கிறார் என்று அவர் மீது காதல் வயப்படுகிறார். He falls in love with his son. அதே போல மகன் தந்தையை பார்க்கிறார். உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்கள் நிறைவுள்ளவராக இருங்கள் என்று சொன்னவர் அல்லவா? ஆக மகனும் தந்தையிடம் முழு நிறைவை காண்கிறார், முழு அழகை காண்கிறார், முழு வல்லமையை காண்கிறார், முழு நன்மைத்தனத்தை காண்கிறார். மகன் தந்தையிலே காதல் வயப்படுகிறார். இவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்த ஆழம், அந்த அன்பினுடைய வல்லமை அவர்களிடமிருந்து பீரிட்டு கொண்டு வருகிறது. அதைத்தான் ஸ்பிரேஷன் என்கிறோம். ஹோலி ஸ்பிரிட். ஸ்பிரிட் என்றால் வேகமாக ஊதும் போது நமக்கு தெரியும் அதனுடைய வல்லமை. நம் வாயிலிருந்து தண்ணீரை கொப்பளித்தோம் என்றால் தெரியும், அது பீத்து கொண்டு வரும், பீரிட்டு கொண்டு வரும். ஆவி வருகிற போது, காற்று வருகிற போது நமக்கு தெரிவதில்லை. ஆக தந்தையும் மகனும் ஒருவரை ஒருவர் ஆற்றலோடு வல்லமையோடு முழுமையாக நிறைவாக அன்பு செய்யும் போது அவர்கள் இருவரிடமிருந்து வெளிப்படுகின்ற வல்லமையோடு பீரிட்டு கொண்டு வருகின்ற ஆண்டவருடைய வல்லமைதான் பரிசுத்த ஆவியானவர் என்கிறார், ஸ்பிரேஷன் என்கிறார். ஆக அந்த தூய ஆவியானவரை நமக்கு கொடுக்க ஆசை மேல் ஆசையாய் வானக தந்தையும் அவருடைய அன்பு மகன் இயேசுவும் இருக்கிறார். அவர் இன்று நம்மீது அந்த ஆவியானவரை பீரிட்டு பொழிகிறார். இந்த புதுநன்மை வாங்குகிற குழந்தைகள், இயேசுவை பெறப்போகிற குழந்தைகள் அந்த இயேசுவை உணர வேண்டும். அவர்கள் இயேசுவை உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் பெறப்போகிறார்கள். இந்த கோதுமை அப்பத்திலே இயேசு ஆண்டவர் உண்மையாகவே சத்தியமாகவே உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் பிரசன்னமாயிருப்பதை அவர்கள் படித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் முதல் முறையாக பெறப்போகிறார்கள். ஆர்வத்தோடு அவர்கள் பெறவும், தகுதியான நிலையில் பெறவும். இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுலடியார் கொரிந்தியர்கள் திருமுகத்திலே சொன்னார், நீங்கள் கோயிலுக்கு வருகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், நற்கருணையை வாங்குகிறீர்கள். உங்களிடம் நோய்கள் இருப்பதும் உங்கள் பிரச்சனைகள் தீராமல் இருப்பதற்கும் நீங்கள் இன்னும் பலவீனர்களாய் இருப்பதற்கும் காரணம் நீங்கள் தகுதியான நிலையில், பாவமற்ற நிலையில் நற்கருணை வாங்குவதை உணராமல் இருக்கிறீர்கள். பாவ சங்கீர்த்தனம் செய்யாமலேயே, கோயிலுக்கு வராமலேயே, பாதி பூசையில் வந்து நாக்கை நீட்டி நன்மை வாங்குவதனால் உங்களுக்கு நோய்கள் தீராது, பிரச்சனைகள் விலகாது என்று சொல்கிறார். ஆக தகுதியான நிலையிலே பரிசுத்தமான தேவனை பெறுகிறோம், தேவாதி தேவனை பெறுகிறோம். நமக்காக மீட்பளித்த அந்த ஆண்டவர் இது என் உடல் என் இரத்தம் என்று சொல்லி நமக்கு கொடுத்த அந்த தெய்வீக பிரசன்னத்தை நற்கருணையில் பெறுகிறோம் என்ற அச்சம், பயம், நடுக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும். பாவங்களை கழுவி ஆண்டவரோடு ஒப்புரவாகி நற்கருணைக்கு வர வேண்டும். அப்படி பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியாத நிலையில் வந்தால் நல்ல மனஸ்தாபப்பட்டு பாவங்களுக்கு வருந்தி மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்வேன் என்று முடிவெடுத்து விட்டு நற்கருணை விருந்திலே அருந்த வேண்டும் என்று பவுலடியார் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, திருமணம் என்ற திருவருட்சாதனத்தை ஆரோக்கிய பிரவீனும் ஜான்சியும் பெறப்போகிறார்கள். இவர்கள் திருமணத்தை ஒரு வைபவமாக விருந்து வைத்து ஹனிமூனுக்கு போய் கொண்டாடுகிற விழாவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தந்தை கடவுள் நம்மோடு செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடு. நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள், என் கட்டளைகளை கடைபிடித்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த உடன்படிக்கையை வெளிப்படுத்துகிறது. அதை குறித்து தான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமுள்ள கணவனாக இருப்பேன், நோயிலும் பேயிலும் எல்லா பிரச்சனைகளிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமுள்ள மனைவியாக இருப்பேன் என்று இருவரும் இயேசுவுக்கு முன்னால் இயேசுவை மத்தியஸ்தராக வைத்து
இந்த திருச்சமூகத்திற்கு முன்னால் வாக்களிக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியை இன்றிலிருந்து நிறைவாக வாழ்ந்து குழந்தைகளை பெற்று நல்ல குடும்பத்தை உருவாக்கி வாழ தூய ஆவியானவருடைய துணை வேண்டும். அவர்களோடு இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர வேண்டும். அப்படி உணர்கிற போது அவர்களுடைய திருமண வாழ்க்கை தூய ஆவியானவருடைய கனிகளும் கொடைகளும் நிறைந்த அருள் பெற்ற திருக்குடும்ப வாழ்க்கையாக இருக்கும் என்பதை பார்க்கிறோம். இதையெல்லாம் நமக்கு பெற்றுத்தருகின்ற பெரும் பலனளியாக சூசையப்பர் இருக்கிறார். அந்த திருக்குடும்பத்தின் தேவைகளை உணர்ந்தவர், அதற்காக உழைத்தவர். ஏரோது குழந்தையை கொல்லப்போகிறான் என்று கபிரியேல் வானதூதர் அறிவித்த போது எத்தனையோ குழந்தைகள் செத்து போனார்கள். மாசில்லா குழந்தைகள் திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஏரோது கொன்றான். ஆனால் சூசையப்பர் மட்டும்தான் ஞானத்தோடு கடவுளுடைய வார்த்தையை நம்பி மரியாளையும் குழந்தை இயேசுவையும் தூக்கி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடியதனால் குழந்தை இயேசுவும் மரியாளும் காப்பாற்றப்பட்டார்கள். கடவுளுடைய திருவுளத்தை தேடியவர் சூசையப்பர். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு துணையாக இருந்து சூசையப்பர் தன் அன்பு மகன் இயேசுவிடமிருந்து நமக்கு அருள்வரங்களை பெற்று தருவார். அன்னை மரியாளையும் கடவுள் இயேசுவையுமே பாதுகாத்தவர். திருச்சபையின் பாதுகாவலர், கல்வியின் பாதுகாவலர், குழந்தை வரத்திற்கு பாதுகாவலர், நல்ல வரனுக்கு பாதுகாவலர், திருமணங்களுக்கு பாதுகாவலர், பள்ளிகளுக்கு பாதுகாவலர், உழைப்பாளிகளுக்கு பாதுகாவலர், வேலைவாய்ப்புக்கு பாதுகாவலர், இத்தனை வல்லமையும் கொண்டிருக்கிற அந்த சூசையப்பர் அருளாட்சி செய்கிற இந்த திருத்தலத்திலே இன்று 82வது நவநாளை கொண்டாடுகிறோம். அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு அவர் தெய்வீகமாய், தேற்றரவாய், ஆறுதலாய், அடைக்கலமாய் தன் அன்பு மகனிடமிருந்து பரிந்து பேசி நமக்கு பெற்றுக் கொடுப்பார். இந்த பங்கையும் ஆசிர்வதிப்பார். இந்த பங்கிற்கு வருகிற மக்களையும் ஆசிர்வதிப்பார். இந்த பங்கு இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் பெரிய திருத்தலமாக உருவாகி இது பெறப்போகின்ற மகிமையை சூசையப்பரே தன் திருமகனிடமிருந்து வெளிப்படுத்துவார் என்பதை என் விசுவாச கண்களால் நான் காண்கின்றேன். இந்த இடம் இன்னும் எவ்வளவு சிரத்தி பெறப்போகிறது, பெருமைப்படைய போகிறது, ஆண்டவர் இதை மகிமையடைய செய்ய போகிறார் என்பதை என்னால் காண முடிகிறது. அதை காண்கின்ற கண்கள் ஒரு நாள் சாட்சி பகரும். இந்த இடத்தில் நடக்கின்ற புதுமைகள், இங்கு வந்து போகிறவர்கள் சொல்லுகின்ற புதுமைகளை கேட்கிற போது அந்த புதுமைகள் எல்லாம் நடக்கக்கூடிய அளவிற்கு இந்த இடத்திலே சூசையப்பரை தவிர, அவருடைய பிரசன்னத்தை தவிர, அவர் இயேசுவின் பிரசன்னத்தை கொண்டு வருகிற நற்கருணை பிரசன்னத்தை தவிர இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கிறவர்கள் என்னிடம் சொல்லுகிற புதுமைகளுக்கெல்லாம் வேறு காரணங்கள் இல்லை. அன்று பாரவோன் மன்னன் தன்னிடம் உதவி கேட்டு வந்த அந்த மக்களுக்கு என்னிடம் என்ன இருக்கிறது, எல்லா அதிகாரத்தையும் நான் சூசைக்கு கொடுத்திருக்கிறேன், சூசையிடம் செல்லுங்கள், அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்று அந்த பழைய ஏற்பாட்டு சூசைக்கு சொன்னது போல தந்தை கடவுள் நான் விண்ணகத்திலிருந்து ஆசிர்வதிக்கிறேன், மண்ணகத்தில் என் திருச்சபையை, திருச்சபையின் மக்களை ஆசிர்வதிக்க வழிநடத்த எல்லா வல்லமையையும் என் மகன் இயேசுவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பருக்கு கொடுத்திருக்கிறேன் என்று அந்த சூசையப்பரை அரிமளத்திலே அருளாட்சி செய்ய வைத்திருக்கிறார். அவரை தேடி வருகிற எல்லோரும் எப்படி பழைய ஏற்பாட்டு சூசை எகிப்தில் வந்தவர்களுக்கெல்லாம் வயிறார உணவுண்ண தானியங்களை கொடுத்து நிறைவோடு அனுப்பினாரோ, அதுபோல அரிமளத்திற்கு வருகிற எல்லா பக்தர்களையும் கனவின் புனித சூசையப்பர் வானக தந்தையின் அருளால், தன் அன்பு மகனுடைய அருளால், தூய ஆவியானவருடைய அருளால், தன் பரிந்துரை வல்லமையினால் நம்மை நிரப்பி உயிர்ப்பிக்க செய்து நமக்கு உயிர் கொடுத்து பாதுகாத்து நம் பிள்ளைகளுக்கு கல்வியையும் ஞானத்தையும் கொடுத்து நம் பிள்ளைகளுக்கு தேவ அழைத்தலை கொடுத்து இதை ஒரு தெய்வீக பங்காக, ஆற்றல் பெற்ற பங்காக வைக்க கனவின் புனித சூசையப்பர் பரிந்து பேசி வல்லமையுள்ள தேவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் வழியாக நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.